நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். ஆட்கொள்ள
யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறைச்சொற்றொடர்கள் 15 முதல் 26 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, ஆவியின் ஆலயங்களே, தூய ஆவியாரின் பெந்தகோஸ்து என்ற பெருவிழாவை கொண்டாடுகிற நாளிலே தூய ஆவியானவர் உங்களோடு துணையிருந்து உங்களை அன்பின் பாதையிலே பொது நன்மைக்காக வழிநடத்துவார் என்ற ஒரு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு தம் சீடர்களுக்கு இறுதி அறிவுரை வழங்குகிற பொழுது, மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன். யோவான் 14:16. அந்த துணையாளர் தாம் தூய ஆவியார். துணையாளர் என இங்கே குறிப்பிடப்படுகின்ற சொல்லுக்கு 2 பொருட்கள் உண்டு. அதை பார்க்க முன்னால, பயந்து ஒடுங்கி இருந்த சீடர்களுக்கு பயத்தை போக்குவதற்காக, அதாவது இனிமேல் பணி இல்லை, வாழ்வில்லை, இயேசு நம்மிடத்தில் இல்லையே என்று ஒதுங்கி இருந்தவர்கள் துணிச்சலோடு வருகிறார்கள் இந்த ஆவியாருடைய சக்தியிலே. அதைத்தான் நான் குறிப்பாக முக்கியமாக நான் பார்க்க விரும்புகிறது. கோழையாக பயந்து நடுங்கி அஞ்சி வாழ்கிற மக்கள் சீடர்கள் இயேசுவின் ஒரு துணையாளர் என்ற தூய ஆவியாரை அனுப்பி அவருடைய துணையிலே துணிச்சலோடும் தெளிவோடும் உற்சாகத்தோடும் புது பொலிவோடும் மக்களை அன்பு செய்கின்ற வகையிலே இறைவனுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடிய எடுத்துரைக்கக்கூடிய இறைவாக்கியர்களாக வல வருகின்ற அந்த சக்தியை கொடுத்தது யார் என்று கேட்டால் இந்த தூய ஆவியார் என்ற இயேசுதான். எபிரேய மொழியிலே இதற்கு தேற்றுகிறவர் அல்லது ஆறுதல் அளிக்கின்றவர் என்பது பொருள். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஆறுதல் அளித்தார். அவர்களுடைய துன்பங்களிலே அவருடைய மக்களை தேற்றினார். கடவுளின் ஆதரவும் தேற்றுதலும் தேற்றரவும் மக்களுக்கு நிறைவாக கிடைத்ததை ஏசாயா விரிவாக விளக்குகிறார். அதிகாரம் 40:55 முதல். சிமியோன் இஸ்ரேலுக்கு அளிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தார். லூக்கா 2:25. இயேசு மக்களுக்கு அறிவித்த நற்செய்தி அறிவித்து அவருடைய துன்பங்களிலிருந்து விடுதலை அளித்து ஆறுதல் வழங்கிட வருகின்றார். லூக்கா 4:18-19 வரைக்கும். இயேசுவின் சீடர்கள் அவர் புரிந்து ஆறுதல் அளிக்கின்ற பணியை தொடர்ந்தார்கள். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய கடவுள் நம்முடைய ஆறுதலை திருத்துதர்களின் பணி வழியாக மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். தூய பவுல் இக்கருத்தை மிக ஆழமாக விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 1:3-7 வரை உள்ள வசனங்களிலே. துணையாளர் என்னும் சொல்லுக்கு மற்றொரு பொருள் ரோமை பின்னணியிலிருந்து பெறப்படுகிறது. இதற்கு பரிந்து பேசுகின்றவர், சார்பாக வாதாடுகிறவர், அருகிலிருந்து உதவி செய்கின்றவர் என்னும் பொருளும் உண்டு. இயேசு இறையாட்சி பணியை ஆற்றிய போது தாம் புரிந்த செயல்களுக்கு கடவுள் சாட்சி சென்றார். திருமுழுக்கு யோவானும் இயேசு பற்றி சான்று பகர்ந்தார். மறைநூலில் எழுதப்பட்டவையும் இயேசுவுக்கு சான்றாக அமைந்தன. தம் சீடர்கள் தம் பணியை தொடரும் போது அவர்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் என்பதை இயேசு முன்னறிவித்தார். அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படும் போது அவர்களுக்காக பரிந்து பேச தூய ஆவி துணை ஆவார் எனவும் இயேசு அறிவிக்கிறார். அதே இயேசுதான் நமக்கு இப்ப சொல்றார், கவலைப்படாத மகனே மகளே, என்னுடைய துணையாளரை உனக்கு அனுப்பி தருவேன், உன்னை தேற்றுவார், அருகிருந்து தேற்றுவார். இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசி பெற்றுத்தருகிற தூய ஆவி திருச்சபையோடு என்றும் தங்கியிருந்து நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். எனவேதான் திருச்சபையுடைய தொடக்க விழாவாக, திருச்சபையின் பிறந்தநாள் விழாவாக இன்று கொண்டாடுகிறோம். எல்லா திருச்சபையாருக்கு இன்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தம் உள்ளங்களில் எழுப்புகின்ற நல்ல சிந்தனைகள் நமது இணைந்த வாழ்வுக்கு துணையாகும். கடவுளின் ஆவியே நமக்கு சார்பாக இருக்கும்போது நாம் எந்த சக்திக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என இயேசு நமக்கு கற்பிக்கிறார். எனவே நாம் இந்த ஆவியானவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் எப்படி வாழ்வது என்பதை பற்றி கூட நாம் சிறப்பாக கவலைப்பட வேண்டியிருக்கிறது. பிறரை சார்ந்து வாழுகிறோம், பிறருக்கு சார்பாகவும் வாழ வேண்டியிருக்கிறது. மொழியோ
நிலையோ பிறப்போ வாய்ப்போ எதுவும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. அன்பின் அடிப்படையிலே நாம் இந்த ஆவியானவரின் ஆலயங்களாக நாம் மாற வேண்டியிருக்கிறது. மொழிகளை கடந்து, சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, பகைமையை கடந்து, வேறுபாடை கடந்து, பாகுபாட்டை களைந்து அல்லது கடந்து இந்த அன்பு நிலையில் வாழ்கின்றவர்களுக்குத்தான், அல்லது இதன் அடிப்படையிலே மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் தான் தூய ஆவியார் தங்கியிருப்பார். அன்பும் மன்னிப்பும் இல்லாத இடத்தில் தூய ஆவியாருக்கு இடமில்லை. தூய ஆவியார் அங்கே இல்லை. நீ என்னதான் கத்தினாலும் சரி, ஜெபிச்சாலும் சரி, பைபிளை தூக்கி நடந்தாலும் சரி, நமது ஆற்றல்கள், வரங்கள், வாய்ப்புகளை கொண்டு எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் என்றுதான் தூய ஆவியார் விரும்புகிறார். அவருடைய கனிகள், வரங்கள், கொடைகள் எல்லாம் பொது நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு அதை மாறி சுயநலத்துக்காக, சுய வாழ்வுக்காக, சுய இன்பத்திற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியை அதிகமான பேர் பயன்படுத்துகிறார்கள். நான் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்று விரும்பல. அது கத்தோலிக்க திருச்சபையோ, பெண்டகோஸ்டோ அல்லது சிஎஸ்ஐயோ அல்லது ஏஜி சபையோ, எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆங்காங்கே புத்திசல் போல சபைகள் முளைத்து கொண்டு இருக்கிறது. ஆவியானுடைய பெயரை வைத்துக்கொண்டு செய்கிற தொழிலெல்லாம் பார்த்தா நமக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆவி ஆவி அல்ல தூய் ஆவி, தூய் ஆவி, பரிசுத்த ஆவி என்றெல்லாம் சொல்லி என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் நகையை போட மாட்டாங்க உடம்புல, ஆனால் கழுத்தில் நகை இருக்காது, ஆனால் பெட்டிக்குள்ள நகை இருக்கும், வங்கிக்குள்ள நகை இருக்கும். பணம் பையிலும் கையிலும் வேண்டாம் என்று சொல்வார்கள், ஆனால் அக்கௌண்ட்ல பணம் போட சொல்வார்கள். நிலம் வேண்டாம், கட்டிடம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வேற பினா பேரில் வாங்கி கொண்டே இருப்பார்கள். இப்போ வேற பெண் பிடிக்கிற தொழில் கூட நடக்குது தூயாவின் பெயரை சொல்லி. ஆண் பிடிக்கிற கூட்டம், பெண் பிடிக்கிற கூட்டம் தொழிலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. யூடியூப்பில் பார்த்தா தெரியும், வாட்ஸ்அப்பில் பார்த்தா தெரியும், எவ்வளவு கெட்ட காரியங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. மற்றவர்களின் மனைவியர்களை ஜெபத்தின் பெயரால் கொண்டாடுவதும் இன்று நடக்கத்தான் செய்கிறது. மற்றவரின் கணவர்களை ஜெபத்தின் பெயரால், பரிசுத்தாவின் பெயரால் கொண்டாடுவதை எந்த ஆவியானவர் பொறுத்துக் கொள்வார் என்று எனக்கு தெரியவில்லை. அதே போல பல அதிகாரங்கள், பதவிகள் வருகின்றவர்கள் தூய ஆவியார் தெளிவாக இந்த மகனை, இந்த மகளை தேர்ந்தெடுத்தார். எங்க ஜாதியை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க, பணத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து தெரிவு செய்துவிட்டு பரிசுத்தாவின் மேல பழிய போட்டு ஒதுங்கிடலாம். இந்த மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் யாரை அன்பு செய்கிறார்கள்? தனக்கு ஜாதி மக்கள் அல்லது நெருங்கிய மக்கள், நட்பு மக்கள், பணக்கார மக்கள், இவர்களெல்லாம் பரிசுத்தாவின் பெயரை சொல்லி திரிகிற கூட்டங்களை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கிறது. அன்புக்கின்றவர்களே, நான் உண்மையிலேயே பரிசுத்தாவின் மக்கள் என்று சொன்னால் இயேசு தருகிற துணிச்சலோடு எல்லா மக்களுக்காகவும் இந்த கொடைகளை பயன்படுத்த வேண்டும். துணிச்சலோடு போதிக்கணும், உண்மையை சொல்லணும், நேர்மையை சொல்லணும், வெளிப்படையாக வாழணும், அன்பு செய்யணும், மன்னிக்கணும், பகைவர்களை நேசிக்கணும். இந்த வகையில் உறவை பேணுகிறவன் தான் பரிசுத்தாவினானே எங்கள் கடவுள். நமக்கு இயேசுவின் வழியாக தருகின்ற இந்த தூய ஆவியானவருடைய வரங்களும் கொடைகளும் பொது நன்மைகளுக்காக மட்டும்தான், சுய நன்மைகளுக்காக அல்ல. இவைகளை தெரிந்து புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அன்புக்கினவர்களே, இந்த பெந்தகோஸ்தே திருவிழா, தூய ஆவியான திருவிழா நமக்கு பொருத்தமாக இருக்கும். இல்லை என்றால் பொருத்தமாக்கிக் கொள்ள இயேசு சொல்லுகின்ற வழிகளிலே நாம் நடந்தேறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது தூய ஆவியார் எந்நாளும் எங்களோடு இருந்து எங்களை அன்பின் பாதையிலே, மன்னிப்பின் பாதையிலே, பொது நன்மையின் பாதையிலே வழிநடத்து. அதை உணர்ந்து நாங்களும் செயல்பட, ஆறுதல் அளித்திட, ஆறுதல் கொடுத்திட, சேர்ந்து வாழ்ந்திட, சார்ந்து வாழ்ந்திட எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமென்.
மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்று
எல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
கருணையால் தேற்றிடுவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். கதியன வருகையிலே கலங்கரை ஒளியாவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வாழ விரும்புகின்றோம், உயிராய் வந்திடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை, தந்தம்மை தாங்கிடுவீர். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.